அனைவருக்கும் வணக்கம். 25/6/2026 ஆனி மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. ராசி பலன்கள். திதி இரவு 8:09 வரை ஏகாதசி, பின் துவாதசி. நட்சத்திரம் மாலை 4:29 வரை சுவாதி, பின் விசாகம். வாரசூலை தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சூரிய உதயம் காலை 6 மணி, மறைவு 6:39. ராககாலம் மதியம் 1:54 முதல் 3:29. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:35. குளிகை காலை 9:10 முதல் 10:45. நல்ல நேரம் காலை 9:10 முதல் 10:10. மாலை 4:30 முதல் 5:30. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைந்த நாளாக இருக்கும். தொட்ட காரியங்கள் யாவும் தடையின்றி முடியும். அலுவலகத்தில் உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் லாபம் இரட்டிப்பாகும். குடும்பத்தாருடன் சுமூகமான உறவு நீடிக்கும். கணவன் மனைவியிடையே புரிதல் கூடும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1, 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன் தீர ஆலோசிப்பது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்க்கவும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் ரீதியாக புதிய முதலீடுகளை இன்று தள்ளி போடலாம். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் வந்து போகலாம். அமைதி காப்பது நல்லது. வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். அதிர்ஷ்ட எண் 5, 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன். உங்கள் பேச்சாற்றலால் புதிய ஆர்டர்களை பெற்று வியாபாரத்தை விரிவாக்குவீர்கள். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகள் பாராட்டை பெறுவீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாள் கடன்கள் வசூலாகும். அதிர்ஷ்ட எண் 5, 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு கலை நயமும் புதிய சிந்தனைகளும் தோன்றும் நாளாக இருக்கும். மன அமைதி கூடும். நீங்கள் செய்யும் வேலைகளில் புதுமையை புகுத்தி வெற்றி காண்பீர்கள். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுப செய்திகள் வந்து சேரும். புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 2, 7. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன். உங்கள் தனித்திறமையும் தலைமை பண்பும் வெளிப்படும் நாள். உங்களின் தைரியமான முடிவுகள் வெற்றியை தரும். நிர்வாக திறமை பளிச்சிடும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். வியாபார போட்டிகளை சமாளித்து முன்னேறுவீர்கள். தந்தையின் வழியில் நல்ல ஆதரவும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயமும் உண்டாகும். நிதிநிலை உயரும். அதிர்ஷ்ட எண் 1, 3. அதிர்ஷ்ட நிறம் தங்கம் அல்லது ஆரஞ்சு நிறம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். இன்று எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். எழுத்து மற்றும் படைப்பு துறையினருக்கு உகந்த நாள். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கனிந்து வரும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் குறித்து நல்ல செய்திகள் வரும். பழைய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். இன்று தனவரவு என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும்.
அதிர்ஷ்ட எண் 5, 9. அதிர்ஷ்ட நிறம் வந்து மரகத பச்சை. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் இன்று உங்கள் வாழ்க்கையில் சுகபோகங்களும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மன உளைச்சல்கள் நீங்கி அமைதி உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் மற்றும் கலைத்துறை சார்ந்த வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை குறையும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் ஏற்பட்டு மகிழ்ச்சி கூடும். நிதி நிலைமை சீராக இருக்கும். வங்கி சேமிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 6, 8. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெளிர் நீலம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். சவாலான காரியங்களையும் உங்களின் விடாமுயற்சியால் எளிதில் செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். பணியிடத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும். புதிய தொழில் தொடங்குவதற்கான அரசு அனுமதிகள் அல்லது கடனுதவிகள் எளிதில் கிடைக்கும். சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். திடீர் பணவரவிற்கு வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்ட எண் 3, 9. அதிர்ஷ்ட நிறம் வந்து குங்கும சிவப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசிகளும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். மூத்த சகோதரி அல்லது சகோதரர்கள் மூலம் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது நல்ல மாற்றங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். வியாபாரத்தில் நேர்மையான அணுகுமுறையால் லாபம் காண்பீர்கள். குடும்ப பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சுப காரியங்களுக்காக செலவுகள் வரலாம், எனினும் வரவு திருப்தி தரும் வகையில் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3, 5. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். பொறுமையும் நிதானமும் இன்று உங்களை வெற்றிக்கேற்ப வழிநடத்தும். கடின உழைப்பிற்கு நிச்சயம் பலன் உண்டு. உத்தியோகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் அனைத்தையும் திறம்பட முடிப்பீர்கள். இரும்பு விவசாயம் சார்ந்த தொழில்களில் லாபம் கூடும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பட்ஜெட் போட்டு செலவு செய்வது நிம்மதி தரும். அதிர்ஷ்ட எண் 4, 8. அதிர்ஷ்ட நிறம் வந்து அடர் நீலம். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரன். புதிய சிந்தனைகள் மற்றும் யோசனைகள் உதயமாகும். உங்களின் தனித்துவமான செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பெரிய உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் 5, 8. அதிர்ஷ்ட எண் 5, 8. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அல்லது ஊதா. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன். இன்று உங்கள் மனதில் கருணையும் பிறருக்கு உதவும் குணமும் மேலோங்கும். மனதிலிருந்த பாரங்கள் குறையும். கல்வி ஆலோசனை கூடங்கள் நடத்துவோருக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான சூழல் கனிந்து வரும். பொருளாதார நிலை இன்று சற்று சுமாராக இருக்கும். கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். அதிர்ஷ்ட நிறம் வந்து தங்க நிறம். அதிர்ஷ்ட எண் வந்து 3, 7. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.